இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் SEO பிளகினை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் பிளகின் செக்ஷன் வந்து போயிருங்க. இதுல வந்து ஸ்லிம் SEO அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா அண்ட் இந்த லோகோ இருக்கிற மாதிரி வந்து ஸ்லிம் SEO ஃபாஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் வேர்ட்பிரஸ் SEO பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வரும். இந்த பிளகின் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய செட்டிங்ஸ் வந்து நீங்கள் போங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிம் SEO அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காட்டும். இதுக்கு நேராக வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய செட்டிங்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அண்ட் மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா ரோபோட்ஸ், ஓப்பன் கிராஃப், ட்விட்டர் கார்டு, கனானிக்கல் URL, ரிலேபிள் லிங்க்ஸு, சைட் மேப்பு, இமேஜ் ஆல்ட்ரு டெக்ஸ்ட்டு, பிரெட் கிரம்ஸு, ஆட்டோ ரீடைரக்ஷன், RSS ஃபீடு, ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டும் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுமே பப்ளிஷ் பண்ணும்போது அந்த போஸ்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து டைட்டிலையும் எடுத்துக்கும், டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கும். நீங்கள் இந்த SEO நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் மேனுவலாக போய் அதை போய் கொடுப்பீங்க. பட் ஆனால் இந்த பிளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் போட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவே உங்களுக்கு வந்து இந்த டைட்டிலேருந்து மெட்டா டைட்டிலும் டிஸ்கிரிப்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் இது அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது வந்து நார்மலாக ஹெட்டர் ஃபுட்டரில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கோடு, ஆட்சன்ஸ் கோடு, இல்லை ஆட்சன்ஸ் கோடு மட்டும் இல்லை வேறு ஏதாவது கோடு நீங்கள் வந்து PHP கோடு இந்த மாதிரி கோடில் கூட நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தனியாக மெட்டா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது நீங்கள் பிளாக்கர் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய ஹெட்டு கீழே போய் போகிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். பட் ஆனால் இந்த வேர்ட்பிரஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஸ்லிம் SEO பிளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் டைட்டிலும் கொடுத்துக்கலாம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் உங்களுடைய பிளாக்கர், உங்களுடைய வேர்ட்பிரஸ் வந்து என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது. அண்ட் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து SEO, ரேங்க் மேத் இந்த மாதிரி பிளகின் வந்து SEOக்காக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளகினோட இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SEO நம்முடைய சைட்டில் வந்து போட்டிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆல் இன் ஒன் SEO இல்லை ரேங்க் மேத் SEO ப்ளஸ் வேறு எந்த பிளகின் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த பிளகின் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து நான் SEO போட்டதுனால இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மிக்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எத்தனை போஸ்ட் வந்து போடுறீங்களோ அந்த போஸ்ட்டோட உங்களுக்கு வந்து மிக்ரேட் ஆகும். அந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்களா நம்ம ஸ்கீமா, செக்ஸ்டர் டேட்டா அண்ட் ரோபோட்டு, மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும். அது இல்லாமல் அதுக்கடுத்து நீங்கள் போடக்கூடிய எல்லா போஸ்ட்லையுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு வந்து சைட் மேப் வந்து தேவையில்லை. ஏன்னா நான் வந்து SEOலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட் மேப் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு நான் வந்து மெயின் சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சைட் மேப் வந்து இதில் டிக் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய சைட் மேப் URL வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து சைட் மேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் இது வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த பிளகின்னு. இப்போ சைட் map.xml அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு இது நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுடைய சைட் மேப்போட URL வந்து இந்த பேஜில் வந்து காட்டும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்க இந்த URL ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லிம் SEO இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளகின்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கக்கூடிய XML சைட் மேப் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆனால் நம்ம வந்து SEOவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரி வந்து URL இங்கே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சைட் மேப் _index.xml அப்படின்னு இருக்கும். ஸோ 2 சைட் மேப் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் சைட்டுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து SEO மூலியமாக கிரியேட் பண்ண சைட் மேப்பு. ஸோ இந்த மாதிரி 2 நம்மளுக்கு வந்து சைட் மேப் வந்து தேவையில்லை. அதனால் ஸ்லிம் SEOவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மேப் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து இண்டெக்ஸை எடுத்துகிட்டு அகெயின் வந்து சைட் மேப்.xml வந்து இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஒன்று ஆட்டோ ரீடைரக்ட் ஆகும், இல்லைனா ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் தான் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ முன்னாடி காட்டின மாதிரி இந்த இடத்துல வந்து URL காட்டல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த URL வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டிசபிள் பண்ணிட்டதுனால 2 சைட் மேப் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து அன்டிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா, ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு தெரிலனா உங்களுக்கு வந்து கூகுளில் நீங்கள் போய் தேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில் இதை பற்றி கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் ரிச் ரிசல்ட் கூகுளோட அஃபீஷியல் ரிச் ரிசல்ட் பேஜில் போயிட்டு உங்களுடைய சைட்டோ இல்லை சைட்டில்
சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய அந்த மாதிரி க்ரீன் கலர் வந்து காட்டும். அண்ட் இந்த இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கூகுளோட அஃபீஷியல் சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர் அண்ட் ரிச் ரிசல்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய சைட்டை அல்லது சைட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கீமா வேலிடேட்டர் பேஜ். இதில் போட்டு உங்களுடைய சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கீமா பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் கூகுளில் தெரிஞ்சிங்கன்னா செம்ரஸ் அஃபீஷியல் சைட்லேயே உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கீமா மார்க்அப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டுக்கு ஒரு சர்ச் இன்ஜின் பாட் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுடைய வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்லிம் எஸ்இஓட முக்கியமான வேலை. ஸோ இதில் சொல்லியிருக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பண்ணணும். நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டில் இந்த ஸ்கீமா மார்க்கப் பிரச்சனை வந்து எதுவுமே வந்து இருக்காது. ஸோ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அது கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ரிச் ரிசல்ட்டில் பேஜில் வந்து காட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு கீவேர்டு போடுறப்போ ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே டைட்டில், அது என்ன கேட்டகரி, கீழே டைட்டில் அண்ட் அது என்ன டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா. கரெக்டாக இதை கூகுள் வந்து கரெக்டாக அந்த கீவேர்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கீவேர்டு வந்து உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறப்ப கரெக்டாக உங்களுடைய பேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் வந்து உங்களுடைய சைட்டில் போட்டக்கூடிய அந்த போஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுக்கலை அப்படின்னா அல்லது உங்களுடைய சைட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா கரெக்டாக இல்லை, ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் டேட்டா கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸோ உங்களுடைய பேஜ் வந்து இந்த மாதிரி ரேங்கிங்கில் காட்டுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். ஸோ அந்த வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் எஸ்இஓ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மெட்டா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஸோ இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் செக்ஷன் வந்து போயிடுவோம். ஏன்னா அதில் வந்து மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்கும். அண்ட் இதில் வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட்டோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லிம் எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து எஸ்இஓ உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதோட கடைசி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிம் எஸ்இஓட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஓகே, இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து லோட் ஆகட்டும். ஸோ இந்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பிளகின் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டைட்டில் வந்து இதுதான் வந்து ஸ்லிம் எஸ்இஓட ஆப்ஷன். புரியுதுங்களா? எஸ்இஓங்கிறது மேலே இருக்குது. அதுக்குள்ள வந்து இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லிம் எஸ்இஓட ஆப்ஷன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மெட்டா டைட்டில் எடுத்துக்கிச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளகின் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுமே நீங்கள் போடும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அண்ட் இந்த ஸ்லிம் எஸ்இஓ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்இஓட இன்டெகிரேட் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக இது எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. இதுவே ரெண்டுமே வந்து இன்டெகிரேட் பண்ணதுனால. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் டேட்டாவாகட்டும் இல்லை மெட்டா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாக இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மூலியமாக உங்களுக்கு வந்து ரேங்கிங்கில் காமிக்குது. உங்களோட வெப்சைட்டோட டெவலப்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து எஸ்இஓ ரிலேட்டடான டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிடும். ஸோ இந்த பிளகின் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக வந்து இந்த பிளகின் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வேர்ட்பிரஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ் சம்பந்தமான வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.